அவன் சொல்லுகிறான், என்னால் காவல் சமணத்தை பார்க்க முடியவில்லை என்று சொல்கிறான். நீ ஞானஸ்தானம் பெற்றால் உன் கண்ணுக்கும் தெரிவார் என்று சொல்கிறார். பாருங்கிற அந்த வல்லேரியன், நான் ஞானஸ்தானம் பெற என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இதோ அதற்கேற்ற தயாரிப்பு செய்து சிசிலியம்மாள் அழைத்து சென்று போப் அர்பனிடம் ஒப்படைக்கிறார். போப் அர்பன் என்ன செய்கிறார்? ஞானஸ்தானம் கொடுக்கிறார் வல்லேரியனுக்கு. வல்லேரியன் ஞானஸ்தானம் பெற்று வீட்டுக்கு வருகிறார். சிசிலியம்மாளோடு 2 காவல் சமணர்கள் நிற்பதை அவர் பார்க்கிறார். இதை பார்த்த வல்லேரியன் தம்பி வந்து, என்னையா 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆச்சு, புழு பூச்சியே இல்லை, நம்மளால கேட்பாங்கல்ல, புழு பூச்சியில் ஒன்றும் இல்லை, என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? நீ வர, நான் மனம் மாறிட்டேன், காவல் மனசு சிசிலிகிட்டி இருக்கா, என்னகிட்ட இருக்காரு, என்ன விளையாடுறீங்க, கூத்தடிக்கிறீங்களா 2 பேரும் சேர்ந்து? உண்மை, அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீ ஞானஸ்தானம் பெற வேண்டும். ஞானஸ்தானம் பெற்றால் கண்ணுக்கு தெரியுமா? உண்மையிலேவா? சிசிலி கொழுந்தனாருக்கும் போதிக்கிறார், அவரும் அவரிடம் சென்று ஞானஸ்தானம் பெறுகின்றார். அவருக்கும் காவல் சமணர்கள் இருப்பதை கடவுள் வெளிப்படுத்துகின்றார். நம்ம சிசிலியம்மா ஃபீஸ்ட்னு கொண்டாடுறோம். சிசிலியம்மாளை சிறையில் அடைத்து விடுகிறார்கள். அங்கே இருக்கின்ற சோல்ஜர்ஸ் 400